இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. நீங்க ஒரு கேப் டிரைவரா இருக்கீங்க. உங்க கூட இப்ப நிறைய பேசஞ்சர்ஸ் வர போறாங்க. நிறைய பேசஞ்சர்னா எல்லாரும் ஒரே நேரத்துல இல்ல, தனித்தனியா வர போறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நீங்க வரிசையா பாருங்க. மறுபடியும் உங்க எல்லாம் உங்க கேபை புக் பண்ணாங்கன்னா நீங்க அவங்கள ஏத்துவீங்களா ஏத்த மாட்டீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆட்டுக்குட்டிக்கு ஒருத்தர் ஹோம்லெஸ் கை பால் ஊத்திட்டே வராரு. தப்பு இல்ல, நான் மறுபடியும் வர ஏத்திட்டேன். நல்ல மனுஷனா இருக்காரு. பண்ணிட்டான்ல, இவன மாதிரி நல்லா மறுபடியும் ஏற்ற மாட்டேன். காருக்குள்ள ஏறி இப்படி குடிச்சிட்டே வரான். நான் இவனை ஃபர்ஸ்ட் வாட்டி ஏறும்போதே செவத்தை காட்டி அடிச்சு ஓடுறான் அனுப்பி விட்டுருவேன். ஓகே, அடுத்தது பாட்டு கச்சேரி. கண்டிப்பா நீ எத்தனை வாட்டி வேணாலும் வா, பாடிக்கிட்டே வா, நானும் வரேன். நெகத்தை வெட்டி தனியாக எடுத்துக்கிட்டா சரி, நான் கண்டிப்பாக அடுத்த ஏற்ற மாட்டேன். ஓகே, அடுத்து களிமண்ணில் இந்த ஜாடிலாம் செய்வாங்களே அவங்க வாங்க, ஆனால் இடத்த நீங்களே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். டேய் அக்கா போர் பிடிச்சவன் யாருங்க அவன்? இவனெல்லாம் மறுபடியும் ஏற்ற மாட்டேன். மறுபடியும் நம்ம அதை இருக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டுக்கிட்ட அறுத்துட்டானா போயிடும் காரு. இது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக மொதல் வாட்டி ஏறும் போதே இவன் அப்படியே கதை திறந்து இந்த பக்கம் அமைச்சிருவேன். ஆப்ரேஷன் இவங்க உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா, ஏதாவது நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டி ஏற்றி இறக்கிட்டோம்னா உயிர் பேசுனா நம்ம மேலே பழி போட்டுருவாங்க. ஸோ ஏற்ற மாட்டேன். அடுத்தது என்னது, பெயிண்ட் அடிக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், கையை ஒடிச்சிடணும். அடுத்து என்னது, பண்ணியை கூப்பிட்டுட்டு ஒருத்தர் வராரு. பரவாயில்ல, அவரோட பெட்டு வளர்க்குறாரு. ஸோ வரட்டும், அடுத்த வாட்டி வாங்க, எத்தனை வாட்டி வேணாலும் வாங்க. நீங்கள் இதில் யாரெல்லாம் மறுபடியும் ஏற்றுவீங்க, யாரெல்லாம் ஏற்ற மாட்டீங்கன்றதை இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.